10th பாஸ் மட்டும் இருந்தா போதும். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சூப்பரான அரசு வேலை தான் தற்போது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சேலரியா 19,500 ரூபாயில இருந்து 62,000 வரைக்குமே சேலரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்டோட எல்லா அலவன்ஸுமே இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷர்ஸ் இந்த ஜாபுக்கு தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப் எங்க இருந்து அறிவிச்சிருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற முழு தகவலையுமே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த ஜாபை பத்தின முழு தகவலையுமே நீங்க டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த ஜாப் எங்க இருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா TANSI தமிழ்நாடு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் லிமிடெட், அதாவது தமிழ்நாடு சிறுதொழில் நிறுவனம் கிண்டி சென்னையில இருந்து தான் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தற்போது அறிவிச்சிருக்காங்க. இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு கீழே செயல்படும் முக்கியமான பப்ளிக் செக்டார் கம்பெனில இதுவும் ஒன்னா இருக்கு. அண்ட் இந்த ஜாப்ல 2 விதமான போஸ்டிங்ல இருந்து டோட்டலா 11 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா டிரைவர்ல 4 வேகன்சியும், அலுவலக உதவியாளர் ஆபீஸ் அசிஸ்டன்ட்ல 7 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. அதற்கான காலியிடங்களை தான் தற்போது நிரப்ப போறாங்க. சோ எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் மறக்காம அப்ளை பண்ணி உங்க கெரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னை கிண்டியில இருக்கக்கூடிய TANSI ஆபீஸ்ல தான் உங்களுக்கான ஒர்க்குமே இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு 1/3/2026 இருந்து 31/3/2026 சாயந்தரம் 5 மணி வரைக்குமே நேராவோ அல்லது போஸ்ட் மூலமாவோ அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ஓட்டுநர் டிரைவர் போஸ்டுக்காக 19,500 ரூபாயில இருந்து 62,000 வரைக்குமே உங்களுக்கான சேலரியா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அலவன்ஸுமே இருக்கும். அண்ட் இதற்கான வேகன்சியை கேட்டகரி வைஸா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதன்படி பாத்தீங்க அப்படின்னா பட்டியலின வகுப்பினர் அருந்ததியர், அதாவது SC கேட்டகரிக்காக ஒரு வேகன்சி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 37 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர், அதாவது MBC DNCக்காக ஒரு வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட் 18 வயசுல இருந்து 34 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முஸ்லீம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது BC கேட்டகரிக்காக ஒரு வேகன்சி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட் மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 34 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். பொதுப்பிரிவு ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்காக ஒரு வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. இதுக்குமே மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 34 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அலுவலக உதவியாளர் ஆபீஸ் அசிஸ்டன்ட்காக சேலரி பாத்தீங்கன்னா 15,700 ரூபாயில இருந்து 50,000 வரைக்குமே சேலரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்டோட எல்லா அலவன்ஸுமே இருக்கும். அண்ட் இதற்கான வேகன்சியுமே கேட்டகரி வைஸா கொடுத்திருக்காங்க. அதாவது பொதுப்பிரிவு ஜெனரல் கேட்டகரிக்காக 2 வேகன்சியும், ஏஜ் லிமிட்டா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 34 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட்டியலின வகுப்பினர் அருந்ததியர், அதாவது SCல அருந்ததியர் கேட்டகரிக்காக ஒரு வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. 18 வயசுல இருந்து 37 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் MBC DNCக்காக 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட்டா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 34 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முஸ்லீம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது BC கேட்டகரிக்காக ஒரு வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 34 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். பட்டியலின வகுப்பினர் SC கேட்டகரிக்காக ஒரு வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 37 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலா ஆபீஸ் அசிஸ்டன்ட்ல 7 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கரெக்டா ஃபில் பண்ணி என்ன அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்பர் 28 திருவிக்கா தொழிற்பேட்டை கிண்டி சென்னை 600-032 இந்த அட்ரஸ்க்கு நேராவோ அல்லது போஸ்ட் மூலமாவோ நீங்க அந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்ல அப்ளை பண்றதுல உங்களுக்கு டவுட் எது இருந்துச்சுன்னா போன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியுமே கொடுத்திருக்காங்க. அதுல உங்களோட டவுட்டை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்லயுமே உங்களோட டவுட்டை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அபிஷியல் வெப்சைட்னு பாத்தீங்கன்னா www.tansi.tn.gov.in வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா டிரைவருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் உங்களோட ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிக்கோங்க. அடுத்து உங்களோட நேம், அடுத்து உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களோட ஏஜுமே கேட்டிருக்காங்க. அதாவது 30/1/2026 தேதியின்படி
உங்களுக்கான வயது என்னன்றதை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க என்ன மதத்தினர், உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரி என்ன, அந்த கம்யூனிட்டியோட நேம், எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்கன்னா அதற்கான நம்பரு, அண்ட் உங்களோட பர்மனண்டான அட்ரஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன்ல 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன இயர்ல பாஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கீங்க, 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதற்கான இயர், அதுல என்ன பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க, அதர் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்க, அதற்கான பாசிங் இயர் அண்ட் அதற்கான பர்சன்டேஜ் மார்க்குமே கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்ல ஒரு சில டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுமே கொடுத்திருக்காங்க. அதாவது டிரைவர் பதவின்றதுனால டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதற்கான டீடைல்ஸ்மே கேட்டிருக்காங்க. அதையுமே கரெக்டா ஃபில் அப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட என்னென்ன டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களோட கல்வி சான்றிதழ், பிறந்த தேதி, அதற்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க. உங்களோட சாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், டிரைவிங் லைசன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதற்கான சர்டிபிகேட், உங்களோட ஆதார் கார்டு, எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணிருந்தீங்கன்னா அதற்கான சர்டிபிகேட்டுமே கேட்டிருக்காங்க. தமிழ் வழியில கல்வி பயின்றிருந்தீங்கன்னா அதற்கான சர்டிபிகேட்டுமே கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களோட சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுவுமே இதே போலதான். இது எல்லாத்தையும் கரெக்டா ஃபில் அப் பண்ணி 31/3/2026 ஆஃப்லைன்லயோ அல்லது நேர்லயோ போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் போய் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.